குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ஒரு எழுத்து கூடி இங்கே நாம் அனைவரும் கூடி ஒரு எழுத்தையும் கூட்டி வண்டலூரில் அமர்ந்திருக்கிறோம். நம்மிடையே ஆட்சி அதிகாரம் இல்லை, மக்கள் அதிகாரம் இருக்கிறது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம மூப்பா பாபு ஐயா சொல்லிட்டு போனாங்க. ஒரு மினிஸ்டர் சொன்னார், இது காலி இடம்னு சொல்லி. காலி இடம்னா எப்படி யாருக்கு தெரியும்னு கேட்டால், கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்னு சொல்லுவோம். அது என்னன்ற ஞானம் உள்ளவங்களுக்கு தான் அது காலி இடமா இல்லை அது ஒரு புனிதமான இடமான்றதே நமக்கு தெரிய வரும். இப்போது சன்மார்க்கம் அப்படிங்கிறது நால்வர் வழியில் வந்த நமது மாணிக்க வாசகரனுடைய அணுக்க தொண்டராக நமது வள்ளல் பெருமானார் திருவாசகத்தில் ஆழங்கால் ஊன்றி இந்த சன்மார்க்கத்தை சமரச சுத்த சன்மார்க்கமாக இன்று அனைவரும் மக்கள் எளிதாக இறைவனை அடைவதற்கான ஒரு மிகப்பெரிய பேரினை நமக்கு காட்டி சென்றுள்ளார். இப்போ இந்த சன்மார்க்கத்தை தழுவுபவர்களை எல்லாம் நாம் சன்மார்க்கிகள் என்று சொல்கிறோம். இந்த சன்மார்க்கிகளுக்கு இடையில் சன்மானம் பெற்றுக்கொண்டு சன்மார்க்க வேஷம் போடும் துன்மார்க்கிகளுக்கு இடையில் தன்மானமே சன்மார்க்கம் என்று இன்று நம்மிடையே குழுமி இருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று, பொதுவாக உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சொல்லுவோம். எல்லா இறை மார்க்கத்திலையும் பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டில் இறை வழிபாடு முடிந்து அனைவருக்கும் அன்னம் பாவிப்போம். ஆனால் நமது சன்மார்க்கம் மட்டுமே அன்னம் பாவிப்பதையே இறை வழிபாடாக கொண்ட ஒரு மார்க்கம் நமது சன்மார்க்கம். இன்னொரு கேள்வி ஒன்று வந்தது. இந்த வழக்கு தொடுத்தவர் ஒரு சாதியை சார்ந்தவர், ஒரு சமயத்தை சார்ந்தவர், அவர் ஒரு சனாதனத்தை சார்ந்தவர். ஆம், நான் ஒரு சாதியை சார்ந்தவன், ஒரு சமயத்தை சார்ந்தவன். இங்கே இருக்கும் அனைவருமே எல்லா விதத்துலையும் கலந்து தான் வந்திருக்கிறோம். எனக்கு ஒரு சாதி உண்டு, ஒரு சமயம் உண்டு, ஒரு இறைவன் உண்டு. வள்ளலார் ஒரு மகானுங்க. அவர் ஒரு மகானை ஏற்றுக்க முடியாதுன்னு என்ன சொல்கிறதுக்கு, இட் இஸ் மை ரைட் டு வர்ஷிப், ஒரு வழிபடுவதற்கான எனக்கு ஒரு உரிமை. நான் தென்னார்காடு வள்ளலார் மாவட்டம் என்று சொல்லக்கூடிய வள்ளலாரின் பூமியை சார்ந்த கடலூர் பகுதியை சார்ந்தவன். நான் வழக்கு போடலைன்னா வேற யார் வழக்கு போடுவா? நான் தென்னார்காடு வள்ளலார் மாவட்டம் என்று சொல்லக்கூடிய வள்ளலாரின் பூமியை சார்ந்த கடலூர் பகுதியை சார்ந்தவன். நான் வழக்கு போடலைன்னா வேற யார் வழக்கு போடுவா? இன்னொன்று, சாமியினுடைய மேட்டுக்குப்பம் சன்னதி இருக்கும், திருவரை சன்னதி. மேட்டுக்குப்பத்துக்கு நேர் எதிரே இருக்கும் மேலக்குப்பம்னு நெய்வேலியில். அந்த மேலக்குப்பம் சாமி மேட்டுக்குப்பத்திலேருந்து நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறான்னா, என்ன மேலக்குப்பத்தில் நான் மேலக்குப்பம் என்னுடைய பூர்வீகம். மேட்டக்குப்பத்திலேருந்து சாமி வந்தாங்கன்னா மேலக்குப்பத்திலேருந்து என்ன கூப்பிட்டாங்க. இன்னொரு ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்னென்னா, அங்கே நானும் நம்ம வழக்கறிஞர் ஐயா சொன்ன மாதிரி ஒரு பெரிய லெவலில் சபைக்கு சாமினா வெளியிலேருந்தே அப்படியே பார்ப்போம், அரகரன் போட்டுக்கிட்டே போயிடுவோம். ஆனால் ஒரு நாள் சன்மார்க்கம் நம்ம ஒரு சத்தியஞான சபைக்கு செல்லும் போது கல்பட்டையான்னு கூட்டு போய் சமாதி காமிச்சாங்க. இவர் யாருங்க கல்பட்டையான்னு சொல்லும் போது தான் நான் தெரிய வந்தது, கல்பட்டையாவும் நம்ம சாமியோடைய பேரை கொண்டவங்க, சாமி பேரை சொல்லி கூப்பிட முடியாதுன்றதுனால அவங்கள கல்பட்டையான். அப்புறம் ஏங்க கல்பட்டு தாங்க அவருடைய பிறந்த ஊர், விழுப்புரம் பக்கத்தில். எனது தாயார் பிறந்த ஊர் கல்பட்டு. அப்போது பெருமானு யார் ஏதோ ஒரு வகையில் நம்மளை கனெக்ட் பண்ணுறாரு இந்த விஷயத்தில். இன்னொரு இந்த விஷயத்தில் கூட்டத்தில் ஒரு பதிவு ஒன்று பண்ணோம். ஒத்த கருத்தியல் உள்ளவர்களுக்கு மட்டுமே அனுமதி, இது ஒரு பொதுக்கூட்டம் அல்ல. ஆமாம், இது ஒரு பொதுக்கூட்டம் அல்ல. ஒத்த கருத்தியல் எதுக்காக? ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும். ஒருமையுடன் நினது திருமலரடி, எல்லாருக்கும் ஒரே எண்ணம், அந்த பெருவெளியை காக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் கொடுத்தவர்களை மட்டுமே நம்ம இந்த அழைப்புக்கு கொடுத்துருக்குறோம். அவங்க மட்டும்தான் இந்த இடத்த சங்கமிக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். வள்ளல் பெருமானாரின் கோட்பாட்டை தான் நாம் இன்னைக்கு புரிகிற மாதிரி ஒத்த கருத்தியல் உள்ளவர்கள் மட்டுமே வரவும் நம்ம போட்டிருந்தோம். அடுத்து இந்த சர்வதேச மையம் நம்ம மூப்பா பாபு ஐயா தான் அதுவும் சொன்னாங்க. ஆல்ரெடி அது ரஷ்யன் லாங்குவேஜுக்கு போயிடுச்சு. போன வருஷம் நம்மளுடைய சித்தி வளாக திருவரைய தரிசனத்தன்னைக்கு அந்த ரஷ்ய பக்தர்கள், இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ரஷ்ய பக்தர்கள் ரஷ்யாவிலிருந்து சன்மார்க்கத்தை முழுமையாக ஏற்று ரஷ்ய மொழியில் திருவருட்பாவை மொழியாக்கம் செய்து அந்த நாளில் அன்னைக்கு அவங்க வெளியிடுறாங்க. அங்கேருந்து அதில் ஒரு வீடியோ ஒன்று இருக்கும்.
அவங்களுக்கு இருக்கிற புரிதல் கூட இன்னைக்கு இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இல்லை. ஆட்சியாளர்களுக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வேற ஒரு புரிதலுக்காக இந்த இடத்துல அவங்க கை வைக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் ஜஸ்ட் ஒரு 1 minute வீடியோ அதை பாருங்கள். அவங்க திருவருட்பாவையும் நமது வள்ளல் பெருமானாரையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டதில் அவர்கள் தங்களை பெருமையாக நினைக்கிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, we came to know that some construction is going to happen in this பெருவெளி divine பெருவெளி land. இந்த ஒரு புனிதமான பெருவெளி தலத்தில் ஐயா சொல்லிட்டாங்க, பெருவெளி என்பது ஒரு தலம். ஒரு தலம்னு வரும்போது அது பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், வழிபடும் தலத்தில் வழிபடும் இடத்துல அது அமைஞ்சிரும். அப்படி அவங்க சொல்கிறாங்க, in this divine land we came to know that some construction is going to happen. Definitely our saint Vallalar has denied to do this such type of construction. அவங்களுடைய வாழ்நாளிலேயே இதை கட்டக்கூடாதுன்னு வள்ளலாரே மறுத்துட்டாங்கன்னு யார் சொல்கிறாங்க? ரஷ்யாலேருந்து வந்தவங்க சொல்கிறாங்க. ரஷ்யாவிலேருந்து இங்கே இருக்கிறதுல டஃபஸ்ட் லாங்குவேஜ் ரஷ்யன் லாங்குவேஜ். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ரஷ்யாங்கிறதுக்கு நம்ம காஞ்சி மகான் கொடுத்தது பல்வேறு ரிஷி பெருமக்கள் வாழ்ந்த இடமா. ரிஷியா என்பது தான் மாறி இன்று ரஷ்யா என்று உள்ளது. என்ன அப்படி ஒரு இடத்துலையும் ஒரு மார்க்கத்தவரையும் போய் நமது வள்ளல் பெருமானார் அன்றைக்கி சொன்னார் பாருங்க, நான் உருவமாக இல்லாமல் அருவமாக இருந்த அனைவரையும் ஆட்கொள்வேன்னு. அப்படி ஆட்கொண்டு அத்தனை பேர் இங்கே வரும்போது இவங்க இந்த இடத்துல சர்வதேச மையம். சரி, இதை பற்றி நம்ம அடுத்து மறுபடியும் இந்த கோர்ட்டு விஷயங்களை பற்றி நம்ம வழக்கறிஞர் ஐயா சொல்லிட்டாங்க. அதை ஒரு சின்ன பவர் பாயிண்ட்டாக போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா கொஞ்சம் புரியும்னு. இப்போ இந்த வள்ளலார் இன்டர்நேஷ்னல் சென்டர், வள்ளலார் சர்வதேச மையம் அப்படிங்கிறதுடைய பின்னணி பார்த்தீங்கன்னா 2021 இவங்களுடைய அரசாங்கம் அமைக்கும் போது தேர்தல் மேனிஃபெஸ்டோ, தேர்தல் அறிக்கையில் இவங்க அதை குறிப்பிடுறாங்க. அதுக்கு 2023 வருஷத்தில் ஒரு அரசாணை எண் 361 கீழே 99.9 கோடி ரூபாய், 90 கோடி ரூபாய் என ஒதுக்கி, அதாவது 100 கோடி ரூபாய்க்கு 10 லட்ச ரூபா கம்மியாக ஒதுக்கி ஒரு தீர்மானம் போடுறாங்க. பணிகள் 2024 ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெருமானாருடைய சபை இங்கே இருக்குது. சபைக்கு நேரே வரக்கூடிய இது இந்த அப்ரோச் ரோடு, இந்த சென்டரில் ஒயிட்டில் மார்க் பண்ணியிருப்போம். இது வழியாக தான் நம்ம சபையை அணுகிறோம். இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஏரியா பார்த்தீங்கன்னா இதை தான் அவங்க சைட் ஏன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இதை தான் நம்ம பெருவெளின்னு நம்ம சொல்கிறோம். பெருவெளின்னு சொல்லக்கூடிய இடத்துல இதுக்கு முன்னாடி கடலூர் விருத்தாச்சலம் சாலை, அதுக்கு மேலே இருக்கிற எதிர் ஏரியாவில் ஆப்போசிட்டில் கார்னரில் சைட் பி. நெக்ஸ்ட்டு இப்போ இதுதான் அதனுடைய கூகுள் மேப். அடுத்த பேஜ். இந்த கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் டாட் சுவாமியுடைய சபை. இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக அப்படியே சொரிஞ்சு விட்ட மாதிரி இருக்கு பாருங்க, அதுதான் அந்த இடத்த தோண்டின இடம். அந்த கார்னரில் மேலே லெஃப்டில் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் ஸ்பேஸ் தான் சைட் பின்னு இப்போ கட்டுமானம் நடந்துட்டு இருக்கிற இடம். நெக்ஸ்ட் உடனே நம்ம என்ன பண்ணுறோம், 19/3 அப்போ தான் இதுக்கு நடுவில் இந்த கான்வர்சேஷன் நடக்குது. வழக்கறிஞர்கிட்ட பார்க்குறாங்க, எல்லாரும் பேசுகிறோம், நம்ம போய் ஜிஓ கொடுக்குறோம். அப்போ உடனே நீங்கள் இமீடியட்டாக ஒரு லெட்டர் ஒன்று வைங்கன்னு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் வைக்கிறோம். நெக்ஸ்ட் பேஜ். ஒரு லெட்டர் இப்போ நான் பிஜேபியில் ஆன்மீக பிரிவினுடைய மாநில செயலாளர். ஆன்மீக பிரிவுன்றது எக்ஸ்க்ளூசிவாக இந்தியாவிலேயே எந்த கட்சியிலையுமே, ஈவன் பிஜேபிக்கே கூட அடுத்த மாநிலத்தில் கிடையாது. கேரளாவில் கிடையாது, ஆந்திராவில் கிடையாது, கர்நாடகாவில் கிடையாது, மகாராஷ்டிராவில் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிஜேபியில் ஆன்மீக பிரிவுன்னு ஒரு பிரிவு. ஏன்னா இங்கே ஆன்மீகத்துக்கு அவ்வளோ இடர்பாடுகள் இருக்கிறதுனால இந்த பிரிவு உருவாக்குனாங்க. அந்த பிரிவை சார்ந்தவன் என்ற முறையில், கடலூர் பூமியை சார்ந்தவன் என்ற முறையில், ஏற்கனவே கூறியது போல் மேட்டுக்குப்பத்துக்கு எதிரே உள்ள மேலகுப்பத்தை சார்ந்தவன் என்ற முறையில் இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா 19/3 தமிழக அரசாங்கத்துக்கு நம்ம ஒரு லெட்டர் வைக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் சர்வதேச மையம் அமைக்கிறேன்னு சொல்கிறீங்க. இந்த இடமானது பெருமானாருக்கு சொந்தமான பெருவெளி தலம் என்று சொல்லக்கூடிய வழிபாட்டு தலம், அதனால் இங்கே கட்டக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு ஃபார்முலாக ஒரு லெட்டர் ஒன்று வைக்கிறோம். அந்த லெட்டருக்கு ஆக்சுவலாக அவங்க ரிப்ளை பண்ணணும். ஆனால் அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்கன்னு எதிர்பார்த்து நம்ம அந்த லெட்டரை வைக்க கிடையாது. நம்மளை பொறுத்த வரையும் ஒரு ப்ரொசீஜர் லெட்டர் வைக்கணும். வச்சாச்சு, அடுத்த 10வது நாள் கேஸை ஃபைல் பண்ணிட்டோம். கரண்ட் வந்துருச்சு. கேஸை ஃபைல் பண்ண பிற்பாடு 3ஆம் தேதியே கேஸ் லிஸ்ட் ஆகுது. 3ஆம் தேதியே நம்மளுடைய வழக்கறிஞர் ஐயா சொன்ன மாதிரி தலைமை நீதிபதியின் கீழ் வழக்கு இமீடியட்டாக நீங்கள் ஒரு டீட்டெயில்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டுக்காக ஆணையிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா 3ஆம் தேதி ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பேஜ். அதுதான் சொல்கிறாங்க, இந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் அண்ட் அஃபிடவிட்டாக நீங்கள் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட் ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் பேஜ். இதுக்கிடையில் என்ன பண்ணுறாங்கன்னா வடலூரின் பூர்வக்குடி மக்கள், வள்ளல் பெருமானார் சாலை சம்பந்திகள் என்று சொல்லக்கூடிய, இப்போ நம்மளுடைய பார்த்திபன் ஐயா வந்திருக்காங்க அங்கேருந்து, பார்வதிபுரம் மக்கள் அத்தனை பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குழிக்குள்ளே இறங்கி போராடுறாங்க.
மக்கள் சக்தி அந்த இடத்துல காமிக்கணும்னு சொல்லி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் 300க்கும் மேற்பட்ட மக்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைத்து பேரும் வந்து அந்த குழிக்குள்ளே இறங்கி போராடி தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இது ஒரு பேசு பொருளாமாச்சு. நெக்ஸ்ட் பேஜ். எல்லா பேப்பர்லேயும் வந்தது. அதில் என்ன செய்கிறாங்கன்னா, வெறும் துர்பாகியமான ஒரு சூழ்நிலை, இறங்கி தர்மத்துக்கான போராடின மக்களை இந்த அரசாங்கம் கைது பண்ணுறாங்க. 161 பேரை கைது பண்ணி அவங்க பேரில் கடுமையான ஒரு கிரிமினல் கேசஸ் அவங்க பேரை ஃபைல் பண்ணுறாங்க. இதுவும் இந்த மக்களுக்கு தெரியாது. ஜென்ரலாக என்ன நினைக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, மண்டபத்தை உட்கார வச்சுருவாங்க, அனுப்பிடுவாங்க. மறுநாள் காலையில் தான் அவங்களுக்கு தெரிய வருது இவங்க மேலே கடுமையான வழக்குகள் புனையப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி. இதுதான் அதனுடைய எஃப்ஐஆர் காப்பி. இதில் என்ன சொல்கிறாங்க, கெட்ட கெட்ட வார்த்தைகளால் மென்ஷன் பண்ணி அந்த எஃப்ஐஆரில் மக்கள் வந்து ஒரு மக்கள் சக்தி இறங்கி போராடும் போது அந்த இடத்துல கெட்ட கெட்ட வார்த்தைகளெல்லாம் அந்த எஃப்ஐஆரில் போட்டு இப்படிலாம் இவங்க எங்களை திட்டினாங்க போனாங்கன்னு சொல்லி அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை பார்க்கக்கூடிய கான்ட்ராக்டர், ஜேசிபி ஆப்ரேட்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா. ஒரிஜினலாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துனாங்கன்னா அதுக்கு கம்ப்ளைண்ட் தெரிவிக்க வேண்டிய நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கோயிலுடைய செயல் அலுவலர், ஈஓ தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஒரு கான்ட்ராக்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறாங்க. அப்படியே தெரிஞ்சுங்க இவங்களுக்கு பூராவே உட்டாலக்கடி, இவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. அடுத்து என்ன செய்கிறாங்க, எஃப்ஐஆர் இவங்க மேலே வந்துருதுன்னு உடனே மக்கள் முடிவெடுக்கிறாங்க, நம்மளுடைய இந்த எலெக்ஷனையே பாய்காட் பண்ணிடணும், 2024 ஜென்ரல் எலெக்ஷனை பாய்காட் பண்ணிடணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்த உடனே என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் தொங்குறான், இல்லை வாங்க பீஸ் கமிட்டி பேசுவோம், அமைதி பேச்சுவார்த்தை. உடனே என்ன பண்ணுறாங்க, தாலுகா ஆஃபீஸில் தாசில்தார் முன்னிலையில், டிஎஸ்பி முன்னிலையில் உடனே ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது. அமைதி பேச்சுவார்த்தையில் உடனே ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இந்த சர்வதேச கட்டுமான மையத்தை வந்து பெருவெளியில் அமைக்கக்கூடாது, எங்கள் மேலே போட்ட வழக்குகளை நீங்கள் திரும்ப பெறணும், எல்லாத்தையும் இவங்கள்ட்ட எழுதி வாங்கிக்கிட்டு இத்தனை பேர்கிட்ட முதல் கையெழுத்து நம்ம மண்ணை தான் போட்டுருக்கிறார். எல்லார்ட்டையும் எழுதி வாங்கிட்டு, ஆனால் இதுவரை எதையுமே கம்ப்ளைண்ட் பண்ண கிடையாது. அவங்க இன்ன வரையும் அந்த கேஸுமே பெண்டிங்கில் தான் இருக்குது. அது விட்ரா பண்ண மாதிரி நமக்கு தெரியல. ஸோ இந்த சூழ்நிலையில் அடுத்து இமீடியட்டாக உடனே மறுபடியும் வழக்கு வருது. வழக்கு வந்த உடனே என்ன சொல்கிறாரு, இதில் வந்து ஒரு ஆர்கியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ், ஒரு தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு அன்னியிலேருந்து நமக்கு வடலூர் பார்வதிபுரம் மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சொன்ன இன்புட்டை வச்சு நம்மளுடைய அட்வொகேட் வந்து வாதாடு பண்ணுறாரு, இல்லை இதில் வந்து ஆர்கியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஆர்கியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னா போய் தொல்லியல் துறை ஆராய்ச்சி பண்ணணும். ரெண்டாவது, அன்றைக்கி நம்ம வழக்கறிஞர் சொன்ன மாதிரி எங்களுக்கு விட இதில் ரொம்ப புலமை வாய்ந்த ஒரு கோவிலுக்கென்று அமைக்கப்பட்டுள்ள ஒரு பிரத்யேக பெஞ்சை வச்சு நாங்கள் வழக்கை விசாரிக்கிறோன்னு சொல்லி உடனே கோர்ட் வந்து கேஸை வந்து போஸ்ட்போன் பண்ணி அடுத்த பெஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. 10/5 அன்னைக்கு 10/5/2024 இவர் சொன்ன மாதிரி விடுமுறை அன்னைக்கு, விடுமுறை காலத்தில் ஒரு ஸ்பெஷல் கேஸாக இதை எடுக்கிறாங்க. அதில் ஒரு மிராக்கிள் நடந்தது, ஐயா சொல்ல விட்டுட்டாங்க. இவருக்கு வந்து ஒரு 6 மாதமாக முடியாமல் பேக் பெயின். இவர் உட்காந்தாருன்னா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சாருன்னா உட்கார முடியாது. அன்றைக்கி 5.5 மணி நேரம் நின்று கோர்ட்டில் நின்று வாதம் பண்ணியிருக்காரு. 5.5 hours. 1 மணிக்கு ஆரம்பித்து 5:30 மணி வரையும் வாதம் மட்டுமே நடந்தது. வாதம்னா சாதாரண வாதம் இல்லை, அவங்க பண்ணுறது விதண்டா வாதம், நம்ம வக்கீல் பண்ணது பிடிவாதம், கட்டவே கூடாது. அந்த வாதத்தில் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட குளறுபடி என்னென்னவோ பண்ணுறாங்க. அதில் நம்ம வைக்கிறோம் ஒரு முக்கியமான கண்டிஷன். ஏற்கனவே இதே பெஞ்சு 2021 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. 100 வருடங்களுக்கு மேற்பட்ட கோயில்களில் நீங்கள் வந்து பணிபுரியணும்னா, ஒரு வேலை செய்யணும்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு ஹெரிட்டேஜ் கமிஷன் அமைக்கணும், அதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஐயா சொன்ன மாதிரி ஸ்டாச்சுட்டரி அப்ரூவல் எதுவுமே நீங்கள் வாங்கலை. எல்லாத்தையும் விட முக்கியமாக அறங்காவலர் குழுவே நியமிக்கலை. அறங்காவலர் குழு நியமிக்காமல் நீங்கள் எதையுமே செய்ய முடியாது, இது எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி கேஸை சுழித்து அனுப்பிட்டாங்க. முடிச்சுட்டு இதோட 4 மாதத்துக்கு அந்த கேஸை பற்றி எதை பற்றியுமே யாருமே பேச கிடையாது. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் மறுபடியும் வேற ஒரு பெஞ்சு கான்ஸ்டியூட் ஆகுது. ஏன்னா அந்த பெஞ்சில் இருந்த ஜட்ஜஸ் எல்லாம் பூரா ஹியரிங் பண்ணிட்டாங்க. அவர் இதுக்கு ரொம்ப ஃபேவராக வந்து ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து எல்லா அப்ரூவலையும் எடுத்துகிட்டு வாங்கப்பா, வள்ளலார் சொன்னதே வேத வாக்குன்னு சொன்ன ஜட்ஜி இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டார். வள்ளலார் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அவரை சுப்ரீம் கோர்ட் அனுப்பிட்டார். அடுத்து மறுபடியும் திருப்பி வேற 2 புது ஜட்ஜி வர்றாங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து அருட்பெருஞ்சோதியிலேருந்து நம்ம வழக்கறிஞர் ஆரம்பிக்கிறார். ஐயா நான் மறுபடியும் மருகாமந்திரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுங்க. போகும்போது எல்லாத்தையும் விசாரிக்கிறோம். திருப்பி உடனே இல்லை தொல்லியல் துறை ஏன் ஆய்வு பண்ணல. உடனே அப்போ என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு தொல்லியல் துறையிலேருந்து ஒரு ஆய்வு கொடுக்குறாங்க. எப்படி, எங்களுக்கு நாங்களே சப்போர்ட்டு, தமிழ்நாடு தொல்லியல் துறை ஆய்வு பண்ணிட்டோம், இதில் ஒன்றும் ஆர்கியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஏப்பா உனக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு நீயே சர்டிஃபை பண்ணிப்பேன், இது ஃபிட்டு இல்லைன்னு சொல்லி. உடனே இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐயை கூப்பிட்டு ஜட்ஜி கேட்குறாரு, ஏன் நீங்கள் வந்து பண்ணலை. சரி ரைட், நமக்கு ஒரு இன்ட்டு கொடுத்துட்டாரு ஜட்ஜு அப்படின்னு சொல்லி உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அன்னைக்கு மொத்தம் பெருமானாருக்கு சொந்தமான 80 காணி நிலம்னு சொல்லக்கூடிய கால்குலேட்டர் வச்சு போட்டார் ஜட்ஜு. 80 காணி நிலம்னா எவ்வளோ,
106 ஏக்கர். 106 ஏக்கரில் எவ்வளோ உங்கள் பொசிஷனில் இருக்குது? கவர்மெண்ட்டு சொல்கிறாங்க எங்ககிட்ட 72 ஏக்கர் தான் இருக்குது. 72 ஏக்கர் தான் இருக்கா? இல்லை 71 தான் இருக்குது. 71 தான் இருக்குது. அப்போ மீதி 35 என்க்ரோச்மெண்ட்டில் ஆக்கிரமிப்பாளர் கையில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நீ எதுக்கு ஒரு நிர்வாகம்? சரி, ரைட், இது ஒரு பக்கம். இதை கடந்து அடுத்து என்ன செய்கிறாங்க? நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். டோட்டலாக 106 ஏக்கரையும் அட்டவணைப்படுத்துங்கள். 106 ஏக்கருக்கு உண்டான விளக்கத்தோடு அடுத்த இயரிங்கில் டீட்டெயிலாக கலெக்டருக்கு கீழே ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி மாவட்ட ஆட்சியர் தலைமையின் கீழ் ஒரு குழுவை அமைத்து உடனே சொல்கிறாங்க, இல்லை எங்களால் அவ்வளோ வேகமாக பண்ண முடியாது. நீ கவர்மெண்ட் நடத்துறியா இல்லை கம்பெனி நடத்துறியா? கவர்மெண்ட் நடத்தினா எதுவுமே முடியும். நாளை காலையில் அங்கே உங்கள் சிஎம் வர்றாருன்னா நீ செய்ய மாட்டியா? செஞ்சே ஆகணும் போ சொல்லி ஆர்டர் போட்டு அனுப்பிடுறாங்க. இதெல்லாம் அந்த கோர்ட் முடியும். உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டார். ரைட், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவா? ஓகே, நம்மளுடைய ஹானரபிள் மினிஸ்டர் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், நமக்கு இதற்கு இந்திய அரசாங்கத்தினுடைய கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்களை நம்ம என்ன பண்ணுறோம்? நான் போய் நேராக டெல்லியில் போய் சந்திக்கிறேன். ஐயா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இவ்வளோ பெரிய கோவில், இத்தனை சொத்து உள்ள கோவில், இன்று வரை 150 வருடங்களுக்கு மேலாக அணையா அடுப்பாக எரிந்து கொண்டு அனைவரையும் பசியை ஆற்றிக் கொண்டு இருக்கும் ஒரு பூமி. 2 ஜோதி ஏத்தினார்னு ஒருத்தர் சொல்லுவார். அணையா அடுப்பு பசி ஆற்றுவதற்கு, அணையா ஜோதி நமது ஆன்மாவுக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பூமியில் இப்படி ஒரு கலவரம் நடக்குது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா 2 சர்வே இன்ஸ்பெக்டரை அனுப்பி உடனே சர்வே பண்ணுறாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்து சர்வே நடக்குது. சர்வே நடந்து உடனே அதில் உடனே ஏதோ ஒரு குளறுபடி பண்ணுறாங்க. உடனே எங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, சார் நீங்கள் கேஸை ஆப்டாக கொண்டாந்து நிறுத்துங்க, நம்ம ரிப்போர்ட்டை கொடுத்துருவோம். அடுத்தது உடனே என்ன பண்ணுறாரு, கடலூர் மாவட்ட ஆட்சியர் உடனே ரிப்போர்ட் கொடுக்குறாரு. ரிப்போர்ட் கொடுத்து 35 ஏக்கரில் 269 என்க்ரோச்சர்ஸ் இருக்கிறாங்க. 269 என்க்ரோச்சர்ஸா? எலும்பே 216 தான். 269 பேர் இருக்கிறாங்களா? எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடு. எப்படி எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக கொடுப்பா? நீ எல்லாரும் எங்கெங்கே இருக்கிறோம் எல்லாரையும் கூப்பிடு, விஓவை கூப்பிடு, தாசில்தார் கூப்பிடு, அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆளை கூப்பிடு, டெப்டேஷன் ஆள் எடு, போட்டோ எடுத்து எல்லாரையும் அனுப்பு, எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடு. ரைட், இது ஒரு பக்கம். ஸோ இதில் பட்டாவும் கண்ணா பின்னான்னு பிரிஞ்சு போய் வந்து இதெல்லாம் வந்து அந்த கோர்ட்டு ஆர்டர்னுடைய ஹைலைட்ஸ். இப்படி நம்ம அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க, நம்ம வழக்கறிஞர் சொன்ன மாதிரி எல்லா ஆர்டரும் நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு கொண்டாந்து கொடுக்குறாரு. நாங்கள் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பார்க்குறோம். ராத்திரி அவங்களுடைய அலுவலகத்தில் 12 டெய்லி இந்த கேஸ் என்னைக்கெலாம் நடக்குதோ அதுக்கு முதல் நாள் ராத்திரி 2 மணி வரையும் எங்களுக்கு வேலை, 2 மணி வரையும் வேலை. ஸோ என்ன பார்க்குறாரு, எடுத்து பார்த்துட்டு, சார் இது டோட்டலாகவே தப்பு ரிப்போர்ட்டு. நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு தாசில்தார்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளூர் தலையாரிகிட்டேருந்து லெட்டரை கொடுத்து விஏஓட்டை கொடுத்து விஏஓட்டேருந்து டிடிக்கு போய் ஆர்ஐக்கு போய் அதுக்கப்புறம் தான் தாசில்தார்கிட்ட வருவோம். ஆனால் இங்கே எப்படி நம்ம அப்ரூவல் வருது, டேரெக்டாக தாசில்தார் கொடுத்துருவார், அதுக்கப்புறம் தலையாரி கையெழுத்து போடுவார். இது பூராவே குண்டக மண்டக ரிப்போர்ட்டு க்ளீனாக சொல்லிட்டாங்க. சார் இது டோட்டலாக ஆக்டின் படி எல்லாமே தப்பு, இதை கம்ப்ளீட்டாகவே மறு ஆய்வு பண்ணணும் அப்படின்ன உடனே ஜட்ஜஸ் எல்லாமே ஒரு மாதிரி அலார்மிங்காக, ஏன்ப்பா இது வந்து ஒரு காமன் சிட்டிசனுக்கு நடக்கவே நடக்காது. நீங்கள் ஒரு வீடு கட்டணும், ஒரு அப்ரூவல் வாங்கணும்னா உங்களால் 24 மணி நேரத்தெல்லாம் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த அரசாங்கம் இவங்களுக்காகவே இந்த திட்டத்தை பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணுறான், 1 மணிக்கு ஒரு ஆஃபீஸர் கையெழுத்து போடுறாரு, 1:10 இதெல்லாம் ஆன்லைனில் காமிக்கிறார். சார் எவ்ரிதிங் ஆன்லைன் சார், ஓ யூ ஷோ மீ த டைம், 1 o'clock ஒன் ஆஃபீஸர், 1:10 ஒன் ஆஃபீஸர், 1:20 ஒன் ஆஃபீஸர், 1:30. ஸோ லஞ்சுக்கு முன்னாடி முடிச்சிட்டான். நம்ம பண்ணாலும் லஞ்ச் பிரேக் எழுந்து பண்ணுறோம். ஸோ லஞ்சுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே முடிச்சு கையெழுத்து போட்டு ஸ்டாம்பிங் அடித்து கையில் கொடுத்துட்டான். மறுநாள் காலையில் இவங்க கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எப்போ, நாளைக்கு கோர்ட்டுனா இன்றைக்கி அப்ரூவல் சூப்பராக நடக்கும். இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா நாளைக்கு நம்ம அப்ரூவல்னால் எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் காமிக்கலாம். எனக்கு ஒரு அப்ரூவல் வேணும், ஏங்க உங்களுக்கு வேணால் நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் கொடுத்தீங்களா, எங்களுக்கும் கொடுங்க. ஸோ இவங்க வகைப்பாடு படுத்தி ஒரு அட்டவணையை கொடுத்துட்டாங்க. இத்தனை என்க்ரோச்சர்ஸ், இத்தனை பேர் இருக்கிறாங்க, மொத்தம் இருக்கக்கூடிய 106 ஏக்கரையும் எப்படி பிரித்து கொடுத்துருக்குறோம், எங்களால் முடிஞ்ச வரையும். கடலூர் விருத்தாச்சலம் சாலை அந்த ரோடே பெருமானாருக்கு சொந்தமான இடம் தான். அந்த ரோடே சாலை சம்பந்தினார், சாலையே அவரோட தான். இந்த இடையில எதிர்பாராத விதமாக சைட் பிக்கு பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. சைட் பியில் கட்டுமானம் கட்டக்கூடாதுன்னு அப்பயும் நம்ம அப்ஜெக்ட் பண்ணுறோம். அது கோவில் லேண்டு, கட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்லும்போது உடனே என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஒரு 3 weeks டைம் கொடுக்குறாங்க. 3 weeks டைம் கொடுத்து மறுபடியும் திருப்பி ஹியரிங் வருது. அந்த டைமில் நம்மளுடைய வாதத்தை அவங்க ஏற்றுக்கலை. சில நேரங்களில் சட்டம் நம்மையும் சோதிக்கும், நீதி நம்மையும் சோதிக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுறோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இமிடியேட்டாக ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறோம். சுப்ரீம் கோர்ட்டில் December 2 மறுபடியும் திருப்பி கேஸு வருது. இதுக்காக பிரத்யேகமாக 2வது வழக்கு போட்டோம், சைட் பியில் கட்டக்கூடாதுன்னு சொல்லி. ஏற்கனவே ஒரு வழக்கு, இதில் சைட் பியில் கட்டக்கூடாதுன்னு இன்னொரு வழக்கு. ஏன்னா ஜட்ஜி சொல்கிறார் இதை கட்டக்கூடாதுன்னு இன்னொரு வழக்கு போடு, இன்னொரு வழக்கு போடுறோம். அந்த வழக்கை என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை பண்ணக்கூடாது,
இதை வந்து நீங்கள் நாங்கள் சைட் பியில் கட்டுமானம் தான் பண்ணுவோன்னு ஒன்று நாம் எடுத்துகிட்டு நேராக என்ன பண்ணுறோம், உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறோம். ஏன்னா மனிதனுடைய கடைசி கட்ட எதிர்பார்ப்பு, கடைசி கட்ட நம்பிக்கை உச்ச நீதிமன்றம் தான். நீதிமன்றங்களின் வாசலில் தான் நம்ம படுத்துருக்கணும். அதுவும் எஸ்பெஷலி நாங்கள் ஆன்மீக பிரிவில் வேறு வழியே கிடையாது. எங்களுக்கு ஆன் டியூட்டி எங்களுக்கு வந்து கோர்ட் வாசலில் தான். ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பி ஏற்கனவே நமக்கு 10-5 எந்த வழக்கறிஞர் பார்த்தாரோ அவரே சுப்ரீம் கோர்ட்டில் உட்காராரு. இல்லையே இது நீங்கள் ஹைகோர்ட்லேயே தானே இன்னுமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஹைகோர்ட்டில் முடிச்சுட்டு நீங்கள் வந்துருங்கன்னு நம்மளை ரிவர்ஸ் அனுப்புகிறார். நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க. ஆனால் இங்கே வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க ஜட்ஜு, எப்படி பாரு 2ஆம் தேதி அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நடக்குது, 5ஆம் தேதி அன்னைக்கு இங்கே உடனே ஹைகோர்ட்டில் வருது கேஸ். எந்த கேஸாவது இந்த மாதிரி வருமா? வருஷ கணக்காக நடக்கும். ஆனால் இந்த கேஸ் மட்டும் வாரம் நடக்கும். ரைட், ஓகே. அடுத்து இமீடியட்டாக 5ஆம் தேதி அன்றைக்கி கேஸ் வருது. வந்தவொடனே என்ன சொல்கிறாங்க, உங்கள் பேச சுப்ரீம் கோர்ட்டில் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. சார் டிஸ்மிஸ் பண்ணலை சார், மறுபடியும் டீட்டெயில்டாக ஹியரிங் தான் சார் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லை டிஸ்மிஸ் பண்ணியாச்சு, க்ளோஸ். ரைட், டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. அதை பேஸ் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணதுனால இமீடியட்டாக திருப்பி மறுபடியும் போகிற சுப்ரீம் கோர்ட்டுக்கு, மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். இதுக்கு இடையில் 3ஆவதாக ஒரு வழக்கு போடுறோம், சைட் பில்லை கட்டுமானம் கட்டக்கூடாதுன்னு 38267. இன்னும் அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. என்னையா ஒரே சைட்டுக்கு இத்தனை வழக்கு போடுறீங்க? ஏற்கனவே பிரைம் வழக்கு ஒன்று இருக்குது, நீங்கள் அந்த பிரைம் வழக்கை பேஸ் பண்ணி பண்ணலை. சரி ஓகே, நாங்கள் அடுத்தடுத்து வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மறுபடியும் இமீடியட்டாக போடணும். சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணிடுறாங்க, யாருமே எதிர்பாராத வகையில் இடைக்கால தடை ஒரே அடி டம்மால்னு முடிச்சு க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. இடைக்கால தடையினோடனே அவங்கவுங்க அலற ஆரம்பிச்சிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு கவர்மெண்ட்டினுடைய ப்ராஜெக்டை ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்க முடியும்னா அது வள்ளல் பெருமானாரனுடைய திட்டத்தில் தான். ஏன்னா ஒரே ஒரு கடுகளவு கூட அவருக்கு சம்மதம் இல்லாத, அவருடைய சன்மார்க்கிகளான உங்களுடைய சம்மதம் இல்லாமல் இந்த கட்டுமானமானது தொடங்கப்பட்ட. சம்மதம்னா இவங்க சம்மதமே தெரிவிக்க முடியாது, சம்மந்தமே இல்லாமல் வேணால் சொல்லலாம். இதுக்கு சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை எல்லா இடத்துலையும் ஃப்ளாஷப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஏற்கனவே சொன்னால் பாருங்கள், உங்களை எல்லாம் நோட் பண்ணுறாங்க, நல்லா நோட் பண்ணுங்கள், ஜம்முன்னு நோட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நோட் த பாயிண்ட் மை லார்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்ஃபேக்ட் கோர்ட்லேயே சொன்னாங்க, ஏன் சார் கோர்ட்லேயே சொன்னாங்க, இவர் வந்து ஒரு கட்சிக்காரரு, இந்த கட்சிக்காரர் வந்து நாங்கள் ஆஃப்டர் திஸ் கேஸ் வி வில் see திஸ் பர்சன், பாருங்கள் அதையும் பெருமானார் பார்த்துக்க போகிறாரு. திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை. இப்போது அந்த சுப்ரீம் கோர்ட்டில் மறுபடியும் திருப்பி கேஸ் பண்ண முன்னாடி போகும். சுப்ரீம் கோர்ட்டில் மறுபடியும் கேஸுக்கு போகும்போது அங்கே பாருங்கள், அந்த கேஸுக்கு கவர்மெண்ட்டுக்காக வாதாடுற எத்தனை வழக்கறிஞர் தெரியுமா? அவங்களெல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேக்ஸ், எத்தனை லட்சங்கள் சம்பளம் கொடுக்கக்கூடிய வழக்கறிஞர்கள். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து என்கேஜ் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் ஒருத்தர், நம்ம ஹைகோர்ட்லேருந்து ரிட்டையர்டான ஜட்ஜு ஒருத்தர், அவ்வளோ பேர் இந்த கேஸுக்கு ஆஜராகி என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, வள்ளலாரனுடைய சத்தியஞான சபை ஒரு கோவிலே அல்ல, அது ஒரு மடம்னு சொல்லிட்டாங்க. அடா பாவிகளா, இது கோவிலே அல்ல. ஏன்னா நாங்கள் சொல்கிறோம் இது டெம்பிள் ப்ராப்பர்ட்டி, இது டெம்பிளே அல்ல, இட் இஸ் நாட் அட் ஆல் எ டெம்பிள், இட் இஸ் எ மட்டு. கோவிலே அல்ல, மடம். இது அத்தனை பேர் சொல்கிறதுக்கு இத்தனை அட்வொகேட்ஸ். நெக்ஸ்ட் பேஜ். நமக்காக ஆஜரான பத்மஸ்ரீ விருது பெற்ற CS வைத்தியநாதன் அவர்கள், அவரும் நம்மக்கிட்ட ஒரே ₹1 கூட சார்ஜ் பண்ணல. அவரை என்கேஜ் பண்ணணும்னா ஒரு இயரிங்க்கு 20 லட்ச ரூபா கொடுக்கணும். எங்கே இருந்தெல்லாம் பெருமானார் நமக்கு ஆள் கொடுக்குறாங்க பாருங்கள், எல்லா பக்கத்துலேருந்து ஆள் கொடுக்குறாங்க. மேலேருந்து நமக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த கேஸ் வந்து ஒரு கோவில் ஓரியன்டான கேஸ். ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், தெரிஞ்சது நம்மளை கட்சியை போட்டேன்ல, ஏன்னா கட்சி காப்பாற்றணும்ல. நான் தனி மனிதனாக போனிருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி எப்படியே போட்டு காலி பண்ணியிருப்பாங்க. தனி மனிதனாக போடக்கூடாதுன்னு நான் அட்வைஸ் பண்ணிட்டேன். கட்சி தான் ப்ரொடெக்ட் பண்ணி, நீ எதா பண்ணிப்போ. கூப்பிட்டு சொல்கிறோம், மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன். CSV சார் வந்து அப்பியர் ஆகிறார். ரைட்டு, ஓகே, கோவிலே அல்ல, இது மடம்னு சொல்லிட்டா உங்கள் இந்து சமய அறநிலையத்துறைக்கு இதுக்குள்ளே என்ன வேலை? இது மடம், நாங்கள் ஒத்துக்கிறோம், நீங்களாம் வெளியே போயிருங்க. மடத்தை நாங்களே, மடாதிபதிகள்லாம் இருக்கிறாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இது என்னடா வம்பா போச்சு, புதையல் விட்ட பூதம் கிளம்புன மாதிரி என்னென்னவோ கிளம்புது, இது உள்ளார பள்ளத்தை வெட்டினான்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறாங்க, சரி இருங்க ஐயா, நாங்கள் என்ன பேசுகிறோம். மறுபடியும் உடனே வாதம் நடக்குது. உடனே ஜட்ஜி என்ன பண்ணுறாரு, ஒரு முடிவு எடுக்கிறார். எல்லா வழக்கையும் எடுத்து மொத்தமாக ஒரே கன்சாலிடேட் பண்ணி ஹைகோர்ட்டில் டீட்டெயில்டாக ஹியரிங் பண்ணுங்க. இதுக்கு ஏன்னா ஒரு தீர்வு எடுக்கணும். ஏன்னா நமது வழக்கறிஞர்களின் வாதத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு குறித்து நீண்ட விசாரணை நடத்தப்பட வேண்டியதற்கான முகாந்திரம் இருப்பதாக உச்சநீதிமன்றம் கருதியது. இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இவ்வளோ ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா இதுக்கு ஏதோ சம் வெயிட்டேஜ் இருக்குது. இல்லைன்னா இவ்வளோ தூரம் இந்த கேஸ் 2வது தடவை சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராது. எத்தனை பேர் பாருங்கள் அவங்களுக்கு. இது வந்து நமக்காக ஆஜரான வக்கீல், நமக்காக இத்தனை வக்கீல்கள் ஆஜரானாங்க சுப்ரீம் கோர்ட்டில்.
அவங்களுக்கு ஆஜரானவங்க பாருங்கள், மேலே இந்த ஜெய்தீப் குப்தாலேருந்து ஆரம்பித்து இத்தனை பேர். நம்ம 15 பேர் கொண்டு வரணும்னா நம்ம கௌரவர்கள் 5 பேர்னு, நம்ம வந்து பாண்டவர்கள் 5 பேர்னா இவங்க கௌரவர்கள் 100 பேர் வர்றாங்க. யுத்தத்தில் பாண்டவன் தான் ஜெயிப்பாங்க, அது வேற கதை வச்சுக்கோங்க. இப்போது சைட் பியில் தொடர்ந்து கட்டுமானம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு ரொம்ப துரதிருஷ்டமான. ஏன்னா வந்து இப்போ அங்கேருந்து ரிமாண்ட் பேக் பண்ணி எல்லா கேஸையும் கன்சாலிடேட் பண்ணி இங்கே ஹியரிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இதுவரை நமது வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பட்டியலிடப்படவில்லை. இதுவரையும் நமது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. எப்போலேருந்து? போன ஏப்ரல்லேருந்து இன்னைய வரையும் கிட்டத்தட்ட 8 மாதமாக நம்ம உட்காந்துருக்கோம். 8 மாதமாக இது வரல. 8 மாதமாக வரலன்னா ஏன்னா நம்மள்கிட்ட பெரிய வாதம் இருக்குது, நம்மள்கிட்ட பெரிய சட்டம் இருக்குது. ஐயா சொன்னாங்க டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்டின் படி 47A133(2) போது அதன்படி விளைநிலங்கள், கோவிலுக்கு சொந்தமான விளைநிலங்களை விளைநிலங்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு வசதிக்காக தவிர்த்து வேறு எந்த பணிக்கும் உபயோகப்படுத்தக்கூடாது. இது தமிழக அரசனுடைய சட்டம். இதை அவன் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணுன்னா சட்டசபையில் போய்ட்டு தீர்மானம் போட்டு வரணும். சட்டசபையில் போனால் இது தீர்மானம் ஆகுமா? வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த சைட் பி கட்டுமானம்ன்றது வந்து நடந்துக்கிட்டே வருது. இந்த சைட் பி கட்டுமானத்தையும் நம்ம என்ன எதிர்க்கணும்? ஏன்னு கேட்டால் அது ஒரு விளைநிலம். ஓவராலாக இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 4 பாயிண்ட்டு தான். ஒன்று, ஏரியா 106 ஏக்கரை நம்ம மீட்கணும். அதுதான், அதாவது வந்து அந்த சைட் பின்னு சொல்லக்கூடியதும் பெருவழி என்று சொல்லக்கூடிய அந்த 106 ஏக்கரில் தான் வருது. அந்த 106 ஏக்கரை மீட்கணும். 2வது என்க்ரோச்மெண்ட்டு. 3வது பாயிண்ட்டு அப்ரூவல். இந்த அப்ரூவல் அவங்களால் தலைகழினாலும் வாங்கவே முடியாது. 4வது பாயிண்ட்டு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் அறங்காவலர் குழு. இந்த அறங்காவலர் குழுவில் பொறுத்த வரைக்கும் 2 கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ளே இருக்கிறவங்கள தான் அறங்காவலர் குழுவாக போடணும். பட் கட்சி சார்ந்தவங்கள போடக்கூடாது. பட்டு அவங்க போட்டிருக்கிற அறங்காவலர் குழுவெல்லாம் நான் வந்து பேர் இங்கே பட்டியலிட்டுட்டேன். அவங்களுடைய ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன் மட்டும் முகம் மட்டும் காமிச்சிக்கிறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போகும். அவர் ஒரு அறங்காவலர், இவர் ஒரு அறங்காவலர், நெக்ஸ்ட்டு இவர் ஒரு அறங்காவலர். நன்றி தெரிவிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சிருவோம். ஸோ பெருவெளி தளத்தை நாம் காப்போம். இப்போது இந்த மாதிரி இந்த கேஸு கொஞ்சம் நீங்கள் இந்தமாரி வேர்த்து போயிடுங்க. டெய்லி நம்ம போயிட்டு வரதுக்குள்ளார மேக்ஸிமம் ஹைகோர்ட்டில் மத்தியான கேஸுக்கு போனோன்னா சாப்பிட முடியாது, நம்மளால் சாப்பிடாம தான் இருப்போம். வாங்கிக்கிறேங்க ஐயா, வாங்கிக்கிறேன், முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன். உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பேன். ஐயா பேசி முடிச்ச உடனே நம்ம அன்பர்கள் வருவாங்க, யாரும் எழுதுக்க வேண்டாம். அன்பர்கள் வரிசையில் வருவாங்க, கையில் இருக்க பாவம் ஃபில்அப் பண்ண போவாங்க. ஐயா பேசி முடிச்சோன்னா அன்பர்கள் கையில் கொடுத்துருங்க. அது முடிச்ச உடனே கூட்டு வழிபாடு முடித்தவுடன் அதற்கெல்லாம் அன்னமாக இருக்கும். சரி, அதனால் யாரும் இந்த இடத்தை விட்டு நகர வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இந்த சமயம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு வரும்போது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான், விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் இவங்களை மட்டும்தான் பெருமான்னு கூப்பிடுவோம். அந்த வரிசையில் எந்த கடவுளருக்கும் எந்த குருவுக்கும் பெருமான் என்ற பெயரே கிடையாது. அந்த வகையில் அந்த பெருமான் என்ற பெயரை கொண்டவர் நமது வள்ளல் பெருமானார் மட்டும்தான். இதில் மாணிக்க வாசகரை தொடர்ந்து அழுது அடி சேர்ந்தவர் மாணிக்க வாசகர்னா அழுதே நமக்காக அழுதார் பெருமானார். நமக்காகவே அழுதார் வாழற வரைக்கும். இன்றைக்கி நமக்கு கருத்தியெல்லாம் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கலாம், அதெல்லாம் விட்டுருவோம் ஒரு பக்கம். கருத்தியல் வாதமே வேண்டாம். நமக்குள்ளே ஒருத்தருக்கு பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட கருத்தியல் இருக்கும். தயவுசெய்து அந்த கருத்தியலை விட்டுருவோம். ஆனால் இன்று நமக்கெல்லாம் பெருவெளி என்ற ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த கருத்தியலை எல்லாம் மறந்து இன்றைக்கி நம்மளை எல்லாரையும் இந்த பெருமானார் இந்த சபையில் நம்மளை உட்கார வச்சிருக்கிறார். சுவாமியினுடைய மனுமுறை கண்ட வாசகத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஐயா ஒரு 5 நிமிஷம்.
நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ. இத்தனை நல்லவர்கள் மனதை நடுங்க செய்வதுதான் இந்த சர்வதேச மையம். அன்புடையோருக்கு துன்பம் செய்தேனோ. லெட்டர் எழுதுவோம், தயவுள்ளம் கொண்ட பெரியோர்களே. அதே மாதிரி கேட்போம், தயவு செய்து இதை கேட்காதீங்க, தயவு செய்து இதை பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். அப்படி ஒரு விஷயத்துக்கும் தயவு செய்து தயவுள்ளம் அப்படின்னு சொல்லும்போது பேருக்கு முன்னால் தயவு என்ற வார்த்தையை சேர்த்து கொள்ளக்கூடிய சன்மார்க்க அன்பர்களை தவிர்த்து அன்புள்ளம் கொண்டோர் யார்? இந்த அன்புள்ளம் கொண்டோருக்கு துன்பம் செய்தேனோன்னு சொல்லக்கூடிய இந்த அன்புடைய நெஞ்சங்களுக்கு துன்பம் விளைவிப்பது தான் இந்த சர்வதேச மையம். பகை கொண்டு அயலோர் பயிரழித்தேனோ. பகை கொண்டு மட்டுமில்ல, ஆணவம், அதிகார கர்வம், இதையெல்லாம் கொண்டு அயலோர் பயிரை அழிக்கலை, ஐயாவுடைய பயிரையே அழித்து சைட் பி கட்டுமானம் நடந்துகிட்டு இருக்குது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு ஐயா பாடினாங்க. அப்படிப்பட்ட ஐயாவுடைய நிலத்தில் உள்ள பயிர்களை எல்லாம் அழைத்து இன்றைக்கி கூட அந்த வரப்பு கூட அழிக்கலை, வரப்பு கூட மாறல, போன பசலிக்கு நடந்த ரிசிப்ட் கூட இருக்குது. இவ்வளோ விஷயங்களில் இத்தனை பயிர்களை அழைத்து செய்யக்கூடியது தான், நாசம் செய்து செய்யக்கூடியது தான் இந்த சர்வதேச மையம். ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ. இவர்களால் அடைக்கப்பட்ட ஆலய கதவுகள் பல்லாயிரம், எத்தனையோ ஆலய கதவுகள் இவங்க மூடிட்டாங்க. எந்த கோயிலில் போனீங்கனாலும் நீங்கள் மெயின் ராஜகோபுரத்து வழியாக உள்ளே போக முடியாது. மீனாட்சி கோயிலுக்கு போங்க, ராஜகோபுரத்து வழியாக உள்ளே போக முடியாது. அண்ணாமலையார் கோயிலுக்கு போங்க, ராஜகோபுரத்து வழியாக உள்ளே போக முடியாது. திருச்செந்தூருக்கு போங்க, ராஜகோபுரத்தின் வழியாக உள்ளே போக முடியாது. அத்துணை ஆலய கதவுகளை மூடியோர் இன்று ஆலயமே அல்ல, இது மடம் என்று சொல்லி நமதை தரத்தை தாழ்த்தி இதையும் மூடுவதற்காக எடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு அடிதான் இந்த சர்வதேச மையம். இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடிப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இவங்க ஏற்கனவே இதை மடம்னு கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்த கொடுத்தோன்னா அவங்க அந்த மடத்தை அவங்க பிடிச்சிருவாங்க. தெய்வம் இகழ்ந்து செருக்கடைந்தேனோ. இவர்களால் அன்றாடம் நமது தெய்வங்கள் இகழப்பட்டு அந்த இகழ்ச்சியினால் வரக்கூடிய செருக்கினால் செல்வம் ஈட்டும் நச்சுப்பாம்புகள் இவர்கள். பகுத்தறிவாளர்கள் என்ற போர்வையிலே மக்களிடத்திலே தினம் 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 ஒரு நச்சு விதையை விதைத்து பகுத்தறிவு பேசும் இவர்களுக்கு நமது வள்ளல் பெருமானாரின் பூமிக்குள் என்ன வேலை? ஜென்ரலாக போர்க்களங்களுக்கு மட்டும்தான் தளபதின்னு தேவைப்படுவாங்க. தளபதி அப்படின்னு எங்கே சொல்லுவோன்னா போர்க்களங்கள், எங்கே போர் நடக்குதோ அங்கே தான் தளபதி. அப்போது இங்கே ஒரு சன்மார்க்க தளபதின்னு ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போ சன்மார்க்க தளபதின்னு சொல்லிட்டா இந்த இடத்த போர்க்களமாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களான்றதை பார்க்கணும். அதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த சர்வதேச மையம். இந்த ராஜாளி பறவைன்னு ஒரு பறவை நீங்களாம் பார்த்துருப்பீங்க. கழுகுலே ஒரு வசத்தியான ஒரு ராஜாளி பறவை, மிக உயரமாக பறந்து செல்லக்கூடிய, மிக உயரமாக சின்ன குருவி காக்காக்கெல்லாம் எட்டாத அளவில் உயரத்தில் கூடு கட்டி அந்த கூட்டில் முட்டையிட்டு குஞ்சுகளை பொறிக்கும். அந்த கூடை என்ன பண்ணுமான்னா முள்ளில் கட்டுமா. அந்த முள்ளில் கட்டி அந்த இறகு உள்ளார இருக்கிறது என்ன பண்ணால் அதனுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபெதர்ஸ், அந்த ஒரு ஃபைன் ஃபெதர்ஸ், அந்த ஒரு மெல்லிய இறகுகளால் உள்ளே அப்படியே ஸ்லீப் வெல் மேட்ரஸ் மாதிரி அப்படியே நீட்டாக பண்ணிவிடுமா. வெளியில் ஃபுல்லாக உள்ளே பூரா அந்த இறகு, அந்த இறகை வச்சு அந்த கூடை கட்டி அதுக்குள்ளே அந்த முட்டையை பொறிச்சிடும். முட்டையை போட்டுட்டு அந்த முட்டையெல்லாம் பொறிஞ்சி அந்த ராஜாளி குஞ்சுகள் எல்லாம் அங்கே இங்கே அப்படியே அந்த ஃபெதர்ஸில் ஓடி ஆடி விளையாடும். இந்த ராஜாளி பறவை மட்டும், தாய் பறவை மட்டும் போய் அதுக்கு இறைகள் எடுத்து கொடுக்கும். கொடுத்து அந்த ராஜாளி பறவைகளுக்கெல்லாம், அந்த குட்டி பறவைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இறகு முளைச்சி அது பறக்கணும். எல்லாம் கூடுக்குள்ளேயே இருக்குது, உயரத்தில் இருக்குது. ராஜாளி பறவைக்கு இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப உயரத்தில் சூரியனுக்கு நேர் எதிராக பறக்கக்கூடிய பறவை அது. மற்ற பறவையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ஆப்போசிட்டில் பறக்கும். இது மட்டும்தான் அப்படியே நேராக சூரியனை நோக்கி போகும். அப்போது அந்த குட்டி பறவைகள்லாம் பறக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் அந்த ஒரு பீரியட் வரும்போது இந்த ராஜாளி பறவை என்ன பண்ணுமா, தன்னுடைய அலகுகளால் அந்த ஃபைன் ஃபெதர்ஸ் அப்படியே அந்த இறகுகளை எல்லாம் நீக்கி 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 உள்ளே இருக்கிற முள்ளெல்லாம் அந்த குருவிக்கெல்லாம் குத்தணுமா. அந்த ராஜாளி குருவிக்கெல்லாம், அந்த சின்ன சின்ன ராஜாளி குட்டி பறவைகளுக்கெல்லாம் அந்த ஃபெதர்ஸ் குத்தி, அந்த ஃபெதர்ஸினுடைய அந்த முள்ளுனுடைய குத்து வலி தாங்காமல் அது அங்கேயும் இங்கேயும் கியாமையான்னு கத்தி 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 அப்படியே வெளியே அந்த கூட்டை விட்டு வெளியே பறக்க வருமா. அப்படியே பறக்கும்போது இந்த ராஜாளி பறவை கூடவே பறக்குமா. தாய் பறவை பறந்து இப்படி திரும்பி பார்க்குமா. அதுக்கு பேர் தான் கழுகு பார்வைன்னு பேர். அந்த பறவை இப்படி திரும்பி பார்க்கும்போது எந்த குருவிகள்லாம், எந்த சின்ன பறவைகளெல்லாம் அழகாக பறக்கிறதுக்கு ஃபுல் கெப்பாசிட்டியோடு பறக்குதோ அதை விட்டுருமா. அதுக்கு மேலே அதை அதுவும் அதுக்கு இறையிடாது, அதுவும் திரும்பி வராது. மற்ற எதெல்லாம் கஷ்டப்படுமோ அதை மட்டும் இது மறுபடியும் காப்பாற்றுமா.
அப்போது இந்த பறவைகள் அனைத்துமே வந்து ஒரு நல்ல ஒரு உயர்ந்த எண்ணத்தில் பறக்க வேண்டும் என்பதற்காக இந்த ராஜாளி பறவை வந்து இது வந்து இந்த விஷயத்தை பண்ணும். அதே மாதிரி சன்மார்க்கம் என்ற அழகிய மென்மையான இறகுகளால் ஜீவகாருண்யம் என்ற ஒரு அருமையான தத்துவத்தினால் ஆகக்கூடிய இறகுகளால் நம்மை எல்லாம் ஒரு அழகான ஒரு கூட்டில் யாரும் யாருடைய உயரத்திற்கும் எட்டாத உயரத்தில் அப்பாலுக்கு அப்பால் நமது பெருமானார் நம்மளை எல்லாம் இந்த ஒரு சன்மார்க்க கூட்டங்களை எல்லாம் இந்த ராஜாளி கூட்டில் உள்ள பறவைகளைப் போல மேலே அப்படியே அமர்த்தி அழகாக வச்சிருக்கிறார். இன்னைக்கு பெருவெளித்தலம்ன்ற ஒரு பிரச்சனை அவருடைய பிரச்சனையாக உருவாக்கி, ஏன்னா அந்த குருவி பறக்கணுங்கிறது ராஜாளி தாய் பறவைக்கான பிரச்சனை. அது தாய் பறவைக்கு பிரச்சனையினால தான் இதெல்லாம் பறக்கணும். அதே எண்ணத்தில் தான் பெருவெளிங்கிற பிரச்சனையை தனக்கான பிரச்சனையை அவரே உருவாக்கி இன்னைக்கு அந்த இறகுகளை பூரா நீக்கி அந்த முள்ளு வெளி நம்மளை குத்துது. இந்த பெருவெளியில் இவங்க கட்ட போகிறாங்க, எல்லாரும் கத்துறோம், கையாமையா கிராம மக்கள் குழிக்குள்ளே இறங்கி போராடுறாங்க. சன்மார்க்கிகள் எல்லாம் அங்கங்கே போராட்டம். அண்ணன் கடலூரில் மாபெரும் போராட்டம் நடத்தினார், ராஜரத்னம் ஸ்டேடியமில் போராட்டம். ஸோ இந்த ராஜாளி பறவைகளாக சித்தரித்த நாம் சன்மார்க்கிகளாக இன்று சன்மார்க்க வடிவில் நமது பெருமானார் நமது வந்து தயை கூர்ந்து நம்மளை எல்லாருமே வந்து அந்த கூட்டிலிருந்து வெளியே வந்து அந்த கருத்தியல் மோதலிலிருந்து வெளியே வந்து இன்று ஒரே நோக்கம், பெருவெளியை காப்போம், சன்மார்க்கத்தை மீட்போம், சன்மார்க்கத்தை உலகறிய கொண்டு செல்வோம். சர்வதேச மையம் அல்ல, இது சர்வநாச மையம். சூரியனை நோக்கி நம்ம அத்தனை சன்மார்களை, உதயசூரியன் இல்லை, சூரியனை நோக்கி நமது அத்தனை சன்மார்க்கிகளையும் பறக்க வைத்து இன்று நாம் ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைவதற்கு சுத்த தேகம் பிரணவ தேகம் ஆகிய நமக்கு அளித்து எல்லாமாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நம்மளை எல்லாருமே காப்பாற்றி இந்த வழக்கிற்காக மீண்டும் உச்சநீதிமன்றம் செல்லும் தருணம் வந்துவிட்டது. நாங்கள் வெகு விரைவில் மீண்டும் உச்சநீதிமன்றம் செல்கிறோம். அதற்கான பணிகளை தொடங்கிவிட்டோம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவரிடத்தும் பதிவு செய்து, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று நாம் அனைவரும் இந்த மகாமந்திரத்தினை முழங்கி வள்ளல் பெருமானாரின் சித்தத்தின்படி அந்த பெருவெளியை மீட்டு அனைத்து மார்க்கங்களுக்கும் அப்பால் நமது சன்மார்க்கமும் இறைவனை சேருவதற்கான ஒரு எளிய வழியை காட்டக்கூடிய இந்த சன்மார்க்க பாதையில் நம் அனைவரையும் கொண்டு சேர்த்து வள்ளல் பெருமானார் நம்மளை ஆசீர்வதித்து அருள வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்களிடத்தில் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.